வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு. இந்த நாளை தமிழர்கள் ஏன் கொண்டாடணும், விவசாயிகள் ஏன் இந்த நாளை பொன்னேர் நாளாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இந்த சித்திரை 1ஆம் தேதி அன்று பொதுவாக எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சித்திரை 1ஆம் தேதி உழவுக்கு பயன்படக்கூடிய மாடுகள், அப்புறம் உழவுக்கு பயன்படக்கூடிய டிராக்டர்கள், இவை எல்லாத்தையுமே இந்த மாடுகளையும் டிராக்டர்களையும் நன்கு சுத்தம் செய்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வீட்டுகளை வச்சு அந்தந்த வருடங்கள் விதைக்கக்கூடிய தானியங்களையும் ஏற்கலப்பைகளையும் வச்சு அவங்களுடைய வீட்டில் சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் தங்களுடைய காளைகளையும் டிராக்டர்களையும் கோவிலுக்கு, பொதுவான உள்ள ஊர் கோவிலுக்கு கொண்டு அங்கே உள்ள கோவிலுக்கு முன்னாடி, சாமிக்கு முன்னாடி அந்த தானியங்களை ஒவ்வொருத்தவங்களும், ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்கவுங்க வீட்டில் உள்ள தானியங்களை கொண்டு சாமிக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு, ஏற்கலப்பைகளுக்கெல்லாம் சூடம்பத்தி காட்டி, அதற்கப்புறம் ஊர்லேருந்து ஒரு பொதுவான காடை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அந்த காடில் நம்மளுடைய காளைகள் அப்புறம் டிராக்டர்கள் மூலமாக அந்த காடில் நல்லா உழுது, வெள்ளது இல்லாமல் உழுது எடுத்துட்டு, அதற்கப்புறம் அந்த காட்டில் அங்கே சாமி செஞ்சு, நம்ம விவசாயிகள் எல்லாருமே அங்கே போய் சாமி கும்பிட்டு, நம்ம கொண்டு போன ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு போன தானியங்கள் எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி, அந்த தானியங்களை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொடுத்து அந்த காட்டில் விதைச்சிடுவோம். விதைச்சி எடுத்துட்டு மறுபடியும் நம்மளுடைய டிராக்டர்களை வச்சு அந்த விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாத்தையுமே உழுது மறுபடியும் மூடுவோம். இது ஒவ்வொரு வருடமும் சித்திரை 1ஆம் தேதி எங்கள் ஊரில் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய காளைகளும் டிராக்டர்கள் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்பொழுது 5 அறிவு படைத்த பறவைகள் வலதுபுறமாக சென்றதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. போகிற வழியில் வலதுபுறமாக அனைத்து ஏதோ ஒரு 5 அறிவு பறவைகள் கிராஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்த நகர்ந்து போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் விளக்கு பொருத்தி வச்சு, பானக்கரம், அப்புறம் புளிச்ச தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பழைய சோறில் உள்ள தண்ணியை வடிகட்டி அதை அந்த ஏர் உழுதுட்டு வந்த விவசாயிக்கு தங்கள் வீட்டில் உள்ள பெண்மணிகள் கொடுப்பாங்க. கொடுத்து சாப்பிட்டுட்டு, அதற்கப்புறம் அந்த நல்ல நேரம் முடிவதற்குள்ளேயாகவே அவங்கவுங்களுடைய நிலத்திலையும் போய் அந்த அந்த நல்லாளையும் உழுது எடுத்துட்டு வருவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் சித்திரை 1ஆம் தேதி பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் பொன்னேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னேர் அப்படின்னா, இந்த கோடை காலத்தில் விவசாய நிலங்களில் உழுகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அந்த காலத்தில் கருதப்படுறாங்க.
இது வந்துட்டு அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக வந்துட்டு நம் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கப்படுகிறது. இதற்கப்புறம் எங்கள் ஊரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு. அதாவது மாமன் பொண்ணு மாமன் பையன் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு முறை பொண்ணு முறை பையன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மஞ்சள் பூசி மஞ்சள் தண்ணி ஊற்றி இந்த நாளை வந்துட்டு ரொம்பவும் வெகு சிறப்பாக வந்துட்டு கொண்டாடக்கூடிய பழக்கம் வந்துட்டு எங்கள் ஊர், அதாவது மெட்டில்வெட்டி கிராமத்தில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வந்துட்டு இப்பொழுதும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆண்டு இருக்கும் காலத்தில் வந்துட்டு ஜனவரி 1 அதுதான் வந்துட்டு அவர்களுடைய நியூ இயர், அதாவது புத்தாண்டாக அவர்கள் வந்து ஆங்கிலேயர் வந்து பார்க்கப்பட்ட நாள் தான் வந்துட்டு இந்த ஜனவரி 1. ஆனால் நம்மளுடைய தமிழர்களுடைய நாளாக வந்துட்டு இந்த சித்திரை 1 அதுதான் வந்துட்டு புத்தாண்டு தினமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆங்கிலேயருடைய ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டா கொண்டாடுறத நம்ம தமிழ் மக்கள் வந்துட்டு வழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை வந்துட்டு கொண்டாடுறதுக்கு இப்போ வந்துட்டு மக்களே இல்லாமல் போயிட்டாங்க. அதுதான் வந்துட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு நம்ம தமிழகத்தில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஜனவரி 1 ஆச்சுன்னா எல்லாரும் அந்த கோயிலுக்கு போக இந்த கோயிலுக்கு போகன்னு பார்ட்டி தண்ணி சரக்குன்னு ரொம்ப பிஸியாகிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை வந்துட்டு நம்ம தமிழர் வந்துட்டு மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆங்கிலேயர் கால நாகரிகம்னு சொல்லிட்டு அந்த நாகரிகத்துக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய நாகரிகத்தை மறக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இதை வந்துட்டு பார்க்கப்பட வேண்டும். இனி வருங்காலங்களில் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுக்கு நம்மளுடைய தமிழர் திருநாளுக்கு முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பதிவு மூலமாக நான் உங்களிடம் வந்து தாழ்மையுடன் வந்துட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் தாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.